தமிழ்நாட்டை பொறுத்தவரை 40க்கு 40, 39 புதுச்சேரி 1, 40க்கு 40 நம்முடைய கூட்டணி, தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெறும். அமைதி பூங்கா அதெல்லாம் இருக்கும் அப்படிங்கிறார். ஆகவே திராவிட முன்னேற்ற கழகம், குறிப்பாக முதலமைச்சர், நான் இன்னைக்கு சொல்லலை, 1.5 வருஷத்துக்கு முன்னாடியே ஸ்டாலின் இஸ் மோர் டேஞ்சரஸ் தேன் கருணாநிதி அப்படிங்கிற வார்த்தை நான் உபயோகப்படுத்தினேன். அதை இன்னைக்கு ஸ்டாலின் நிரூபித்து கொண்டு இருக்கார். இப்படியெல்லாம் நடக்கும்னு யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டோம். ஆனதாச்சு, அடக்கம் பண்ணிட்டு அடுத்த வேலையை பார்ப்போம். பார்லிமெண்ட் எலெக்ஷன் ரிசல்ட்ஸ் நமக்கு ஒரு ஆகச்சிறந்த வரியை உணர்த்தி இருக்கு. அது என்னன்னா, எல்லா மக்களையும் சில நாள் முட்டாளாக்க முடியும், சில மக்களை எல்லா நாளும் முட்டாளாக்க முடியும். ஆனா எல்லா மக்களையும் எல்லா நாளும் முட்டாளாக்க முடியாது. இந்த பார்லிமெண்ட் ரிசல்ட் ஒரு ஆப்ஜெக்டிவ் ரிசல்ட் கிடையாது, அது ஒரு சப்ஜெக்டிவ் ரிசல்ட். அதனாலதான் ஜெயிச்சுமே பிஜேபி இதை செலிப்ரேட் பண்ண முடியாம இருக்காங்க, தோத்துமே இதை இந்தியா கூட்டணி வெற்றிகரமா கொண்டாடிட்டு இருக்காங்க. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இந்த எலெக்ஷன் என்டிஏ கூட்டணிக்கும் இந்தியா கூட்டணிக்குமானதோ இல்ல பிஜேபிக்கும் காங்கிரசுக்குமான போட்டியோ மட்டும் கிடையாது. இது முழுக்க முழுக்க சர்வாதிகாரத்திற்கும் ஜனநாயகத்திற்குமான போட்டி. இந்த போட்டியில மக்கள் ஜெயிக்க வச்சிருக்கிறது ஜனநாயகத்தை தான். இனிமே பிஜேபினால டிபேட்டே இல்லாம எந்த பில்லையும் பாஸ் பண்ண முடியாது, போற போக்குல மக்கள் விரோத சட்டத்தை ஏற்றிட்டும் போக முடியாது. ஜனநாயகத்தை காப்பாத்தியாச்சு, இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை நிலைநாட்டியாச்சு, இதோட நம்ம வேலை முடிஞ்சுதா அப்படின்னு கேட்டா நிச்சயமா கிடையாது. இதுக்கப்புறம் தான் நமக்கான முக்கியமான வேலையே இருக்கு. அது என்னன்னா, ஆயுதத்தை விட ஆபத்தானது அறியாமைன்னு கொஞ்சம் கூட உணராம அறியாமையின் விளிம்பில் இருக்கக்கூடிய சங்கிகளை அறியாமையிலிருந்து அறிவு வெளிச்சத்திற்கு கொண்டு வர வேலையை தான் இனி வரக்கூடிய காலங்கள்ல நாம செய்ய போறோம். இது பெரியார் பூமி, சனாதனவாதிகளுக்கு இங்க இடம் இல்லை, அவ்வளோ சீக்கிரத்தில் கால் ஊன முடியாது அப்படின்னு கத்தி கத்தி சொல்கிறமேயா. ஏன் உங்கள் மண்டையில் ஏற மாட்டேங்குது? ஏன் இப்படி சிக்கி சீரழிஞ்சு போகிறீங்க? கெட்டு நாசமாக போகிறீங்களே. இந்த ஜோசியக்காரனுங்க இருக்கானுங்களே, ஜாதகப்படி குறைந்தபட்சம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 17 சீட்டு குறைந்தபட்சம். அந்த மிடில் அப்படின்னா 24, அடிச்சு பிடிச்சா 33. அப்ப திராவிட முன்னேற்றத்துக்கு நான் ஒன்னும் எதிரியெல்லாம் கிடையாது. ஜோதிட ரீதியா குறைந்தபட்சம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பது 17 சீட்டு கொடுக்கும். செருப்ப சாணியில முக்கி அடித்தாலும் திருந்தவே மாட்டானுவ. ஏன்னா அவனுங்க தொழில் அந்த மாதிரி, நல்ல நேம்பான தொழில், உட்கார்ந்த இடத்துல லட்சக்கணக்கில் வருமானம். அரசியல் தலைவர் முக்கியமா திரு அண்ணாமலை அவர்களுடைய ராசி கடக ராசி. அவருக்கு எப்படி இருக்க போகிறது 2024? அதாவது யூ ஆர் டாக்கிங் அபவுட் பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட். அதுதான் உண்மை. 2034 ஓரளவுக்கு தெரியும் எனக்கு அந்த ஜாதகம், அதனால சொல்றேன். என்னென்ன சொல்றோம் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. 2034 டிஃபென்ஸ் மினிஸ்டர் யாரு? திரு அண்ணாமலை அவர்கள் டிஃபென்ஸ் மினிஸ்டர் 2034. சரி, 2038 இருந்து ஆரம்பிச்சுன்னா ஒரு டைம் பிரைம் மினிஸ்டருக்கு 99% சான்ஸ் இருக்கு. இவரோட ராசி அண்ணாமலை ஜாதகம் ராசி கிடையாது, அவர் ஜாதகத்தை சொல்றேன். அண்ணாமலை ஜாதகம் ஆமா, பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் இருக்கக்கூடிய ஜாதகம் நான் ஜஸ்ட் சொல்றேன். பார்த்தனால யதார்த்தமான உண்மையை தான் நான் சொல்றேன். சரி. எங்கெங்கயோ வியர்வு சிந்தி சம்பாதிக்கிற பணத்தை எல்லாம் கொண்டு வந்து இவன் காலடியில் போட்டு இவனை வளர்த்து விடுறீங்க. இந்த ஜோசிக்காரனுவ போன எலெக்ஷனில் என்ன சொன்னானுவ? சட்டமன்ற தேர்தலில் யாரு ஜெயிக்கிறதுக்கான அதிகபட்ச வாய்ப்புகள் இருக்கு? அதிகபட்ச ஜெயிக்கும் எடப்பாடிக்கு தான் இருக்கு. எடப்பாடி தான் நம்பர் 1. சரி, இப்போ இன் கேஸ் இவங்க ஜெயிக்கலனா திருப்பி ஒரு இன்டர்வியூ போடலாமே? ஏன் போகலன்னு ஆராயலாமே. அப்படியா? கன்ஃபார்ம் ஏடிஎம்கே தான் ஜெயிக்க போறாங்க. ஸ்டாலின் வரவே மாட்டார் அப்படின்னானுவ. வந்துட்டாரே, இதோ முதலமைச்சர் சீட்டில் தான் உட்காந்துருக்காரு. அப்புறம் இந்த கொரோனா டைமில் என்ன சொன்னானுவ?
2020ஆம் ஆண்டு ஒரு மிகச்சிறந்த ஆண்டாக இந்திய திருநாட்டிலே வாழக்கூடிய குடிமக்கள் அத்துணை பேருக்குமே இருக்க போகுதுப்பா. இந்த 2020 அப்படிங்கிறது ஒரே வார்த்தையில சொன்னோம்னா பிரமாண்டம். ராகுவினுடைய அம்சமான இந்த ஆண்டு எது எடுத்தாலும் பிரமாண்டம் பிரமாண்டம் பிரமாண்டம். அதாவது ஆன்மீகவாதிகளுக்கெல்லாம் மிக மிக அற்புதமான பலன்களை கொடுக்கும். இந்த இயற்கை சீற்றம், பேரழிவு, இதுக்கெல்லாம் இனிமேல் எந்த விதத்திலும் கெடுதல்கள்லாம் நடக்காது. அந்த சனி பகவான் பயிற்சி ஆகியதனால் நல்ல ஒரு முன்னேற்றமும் நல்ல ஒரு செயலையும் கொடுக்க போகிறது. ஆகையால் குரு பகவான் இதுவரை 7ஆம் இடத்தில் இருந்தார், இப்பொழுது தன் சொந்த வீட்டுக்கு 8ஆம் இடத்துக்கு வருகிறார். வாயை திறந்தா எல்லாமே பொய் பொய்யா பேசுகிறான். இவன் பேர் என்னடான்னு கேட்டால் மெய் கிருஷ்ணன் ஐயர். புரிஞ்சதா? என்ன புழுகுன்னு அனுபவம் இந்த பரதேசிங்க, இந்த ஜோசிக்காரனுவ. ஏன் திரும்ப திரும்ப அவங்ககிட்டயே போகிறீங்க? 2020 இந்த ஜோசிக்காரன் எவனாவது உண்மையை சொன்னானா கொரோனா ஒன்று வரப்போகுது அப்படின்னு? எவனுக்காவது தெரியுமா? இந்த நாடே நாசமாக போகுது, இந்த உலகமே வீணாக போகுது சொன்னானுங்களா? அப்படி இருக்கும், இப்படி இருக்கும், 2020 அமோகமாக இருக்கும், அப்படி இப்படி. நான் சோத்துக்கு வழி இல்லை, நடந்தே செத்து போனானுவ. எத்தனை உயிர் பறி போச்சு இந்த கொரோனாவில், எத்தனை பேர் செத்தாங்க? எந்த ஜோசிக்காரனாவது வந்து காப்பாற்றினானா? இல்லை இப்படி ஒரு வியாதி வரப்போகுதுன்னாவது சொன்னானுங்களா? 2020 அமோகமாக இருக்க போகுதுன்னு சொன்னானா இல்லையா? தருமபுரி தொகுதியில் நின்ன சௌமியா அன்புமணி அவர்களும் இந்த எலெக்ஷனில் தோத்துட்டாங்க. நிறைய கோயிலில் ஆசீர்வாதம் வாங்கிட்டு போனாங்க. ஒருத்தன் சாமி ஆடி சொன்னானே, சாமியே நேரில் வந்து சொல்லிச்சு. என்ன சாமி? என்னுடைய சன்னதிக்கு வந்து நீ பூஜை செய்ய வேண்டும் தாயே, உன்னுடைய கனி கட்டி வைக்க. ஆஞ்சநேயர் அருள்வாக்கு சொல்லி நான் இப்போதாயா பார்க்குறேன். நிறைய இடத்துல ஆஞ்சநேயர் கோயில் இருக்கும், அருள்வாக்கெல்லாம் சொல்ல மாட்டாங்க. வேறு வேறு சாமியை வந்து அருள்வாக்கு சொல்லும். ஆஞ்சநேயர் வந்து அருள்வாக்கு சொன்னதை நான் இப்போ தான் பார்த்தேன், இந்த வீடியோவில் தான் பார்த்தேன். நீ நாடாளுமன்றத்தில் வெற்றி பெறுவாய், இது நிச்சயமாக நடைபெறும் தாயே. நீ இவனிடம் வந்து உன்னுடைய சலனத்தை அடைய வேண்டும் தாயே. நீ ஏற்றிருக்கின்ற இந்த தாய் உன்னை நிச்சயமாக காப்பாற்றி தருவான். உன்னுடைய வெற்றி நிச்சயமாக நடைபெறும். உன்னுடைய மக்கள் ஏற்றுக்கொண்டு விட்டார்கள். என்ன சொல்கிறான்? நடந்துச்சா? அவனை செருப்பால் அடிக்கணுமா இல்லையா? பொய் சொல்லியிருக்கான் தானே, ஏமாத்திருக்கான் தானே, அவன் ஒரு ஃப்ராடு தானே. சாமி வந்துருச்சின்னு பொய் சொல்லி ஆடி இருக்கான் தானே. அவனே நேரில் நின்று, அம்மா நீங்கள் கண்டிப்பாக வெற்றி அடைவீங்க, போயிட்டு வாங்கம்மா, எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது அப்படின்னு நீ மனுஷனாக பேசு, தப்பு இல்லையே. அம்மா நீங்கள் கண்டிப்பாக வெற்றி அடைவீங்க, தொடர்ந்து முயற்சி பண்ணுங்கள், நாங்கள் உங்களுக்கு ஆதரவு தரோம் அப்படின்னு நீ மனுஷனாக பேசியிருக்கலாமே. ஏன் சாமி வந்ததா சொல்லி நாடகம் போட்ட, எதுக்கு நடித்து ஏமாத்துன? ஃப்ராடு 420. அவனை செருப்பால் அடிக்கணும், அவனை பிடிச்சி போலீஸில் கொடுங்க. ஏமாத்திருக்கான்னு சொல்லி மக்களை ஏமாத்திருக்கான்ல. அவனுக்கு அருள் வந்துச்சா? சாமி சொல்லிச்சா? ஏன் சாமி வந்ததா சொல்லி பொய் சொல்கிறான்? எதுக்கு நடிக்கிறான், ஏமாத்துறான்? 420. அந்த திருட்டு பையில பிடிச்சி கட்டி வச்சு அடிங்க. அதெல்லாம் பண்ண மாட்டேங்க. எவ்வளோ பெரிய ஃப்ராடு! சாமி பேரை சொல்லி உங்களை ஏமாத்திருக்கான், சாமி அவமதிச்சிருக்கிறான், உங்களையெல்லாம் முட்டாளாக்கியிருக்கிறான். அவனை விட்டு வைக்கலாமா? இந்த பிஜேபிக்காரங்கெல்லாம் பிரச்சாரமாக பண்ணுனாங்க. விஷம் விஷம் விஷம், வாயில் வந்தது அத்தனையும் விஷம். கக்குறானுங்களே, விஷத்தை கக்குறானுங்களே. அது தமிழ்நாட்டில் நடக்குமா?
ஒரு நாள் ஃபுல்லாக தியானம் இருந்தார் மோடி. நீ 48 நாள் தலைகீழாக தொங்கிக்கிட்டே தியானம் பண்ணாலும் தமிழ்நாட்டில் ஒன்றும் பண்ண முடியாது. தமிழ்நாட்டில் போய் நின்றுக்கிட்டு பாரத் மாதா கி, பாரத் மாதா கி, हाय पत्तो पत्नी